சேர்ந்து நில்லுங்க. அப்பதான் நம்ம ஃபேமிலி போட்டோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். படம் எடுக்கும் போது சொல்றது கேக்கல, அப்புறம் இத வச்சு ஏன் போட்டோ எடுக்கிறீங்க? மிஸ்டர் கேட் நம்ம ஃபேமிலில ஒரு இம்பார்ட்டன்ட்டான மெம்பர். மில்லி சரியா சொன்னா கூப். முட்டை கண்ணும் எலிவாலம் இருக்கிற ஒரு குட்டி தம்பின்னு மிஸ்டர் கேட்ட நீ நினைச்சுக்க கூப். என்ன? ஓகே, எல்லாரும் ரெடியா? பனானான்னு சொல்லுங்க. போட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் மோசமா கூட இருக்கலாம். ஆனா ஏன்னு தான் எனக்கு தெரியல. அந்த கேட் என்ன ரொம்ப ஏமாத்திட்டே இருக்கு. நான் வெறுத்துட்டேன் டெனிஸ். இப்ப நாம அதுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். ஓகே, நான் அத லெசோவை வச்சு பிடிக்கிறேன். நீ இந்த பாக்ஸ்ல போட்டுடு. சைபீரியாவுக்கு அனுப்பிடுவோம். ரைட். ஆனா ஒரு விஷயம், அது எங்க இருக்கு? என்னது? அது இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கணும். எனக்கு பேசினா ரொம்ப அலர்ஜி. இல்ல, உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, அலர்ஜி தான். அது இன்னொரு நாள் கண்டுபிடிச்சுக்கலாம். நீ புத்திசாலி. கேட்டால அலர்ஜின்னு தெரிஞ்சு அப்ப என்ன பண்ணுவாரு? அத வெளியே துரத்தி ஆகணும். ஓ, நான் ரொம்ப பிரில்லியன்ட். பிரில்லியன்ட் நீ இல்ல டெனிஸ், அது நான் தான். இந்த பாப்ரிகா நம்ம வேலையை முடிக்கும். ஓகே, பறக்க விடு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே டாட்? இல்ல மறுபடியும் உங்களுக்கு அலர்ஜி வந்துருச்சா? என்ன சொல்ற? எனக்கு அலர்ஜியே கிடையாது. ஓ ரைட். ஒரு நாள் நைட்ல கூட பயங்கர அலர்ஜிஸ் டெவலப் ஆகும்னு நாங்க ஸ்கூல்ல படிச்சோம் தெரியுமா? ஒரே நைட்லயா டெனிஸ்? ஜி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த அனிமல்னால ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி வரும்? சீக்கிரம் இச்சிங் பவுடர் ரெடி பண்ணு. என்னால ரொம்ப நேரம் பிடிச்சிக்க முடியாது. ஆனா டாடி, மிஸ்டர் கேட்டுக்கு ஈரமான டவல்ல தொடச்சாதான் பிடிக்கும். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அதை நான் சுத்தம் பண்ணிடுவேன். ஹே டாட், ஒரு ஸ்பாட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ் கூப். அலர்ஜி விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பொடுகு கிளீன் பண்ற பவுடரை குடுக்குறியா தயவு செஞ்சு? பில்லி, மிஸ்டர் கேட்ட கொஞ்சம் ஹாலுக்கு நீ கொண்டுட்டு போறியா? நீங்க மிஸ்டர் கேட்ட வீட்டை விட்டு துரத்த மாட்டீங்க இல்ல டாடி? நிச்சயமா நான் அதை பண்ண மாட்டேன் ஸ்வீட் ஹார்ட். நிச்சயமா சொல்றீங்களா? ஒரு நல்ல இடம் பிடிச்சா நான் சந்தோஷப்படுவேன். நிச்சயமா சொல்றேன். ஒரு நாளைக்கு 6 தடவை இதை குளிப்பாட்டு இதுக்கு பவுடர் போட்டு வச்சான்னு வச்சுக்க, இது ஆயுசுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராம நல்லபடியா இருக்கும். நான் போய் குளிச்சுட்டு வரேன். டெனிஸ், எனக்கு வேற வழி இல்ல. ரெட் ரேஷ்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. பாய்சன் ஐவியா, உங்க டாடி நம்ம அதிகமா டார்ச்சர் பண்ணிட்டோம்னு தோணலையா? உலகத்துல தீய சக்தியை அழிக்க நம்ம தியாகம் பண்ணி ஆகணும். கேட் தீய சக்தி. சாரி டாட்.
ஷவர்ல குளிச்ச சுகத்துக்கு ஈடே தனிதான். இப்போதைக்கு எனக்கு நல்லபடியா ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அரிக்கவே இல்லை இல்லையா டாட்? எங்க பார்த்தாலும் சொரிஞ்சிக்கணும் போல ரேஷ் வரவே இல்லையா டாட்? இல்லையே, எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. இந்த அலர்ஜி புக்ல நீ தான் பேஜ் மார்க் பண்ணி வச்சியா? ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வரக்கூடிய அலர்ஜி எல்லாம் அவங்களோட பிள்ளைங்களால தான் வருமா. அதுக்கு ஒரே வழி அவங்கள தூரம் அனுப்புறது. ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு அனுப்பணும். ரொம்ப அநியாயமா தெரியுது. எப்படியோ இது ஒரு விஷயமே இல்ல. எனக்கு ஒன்னால அலர்ஜி இல்ல, கேட்டால தான் அலர்ஜி. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் கூப். எனக்கு புரியவே இல்லையே. கேட்ட இங்க பக்கத்திலே இல்ல. இங்க இருக்கு. கம் ஆன் டாட். ஓகே கூப், நாம இப்பவே விளையாட ஆரம்பி. சாரி கூப், அப்புறமா விளையாடலாம். நல்ல நிம்மதியா தூங்கு கூப். மறுபடியுமா? அண்ணா கூப், அது உண்மைதான். எனக்கு மறுபடியும் அலர்ஜி வந்திருக்கு. ஒன்னாலதான் எனக்கு அலர்ஜியே. நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. அந்த திருட்டு கேட் நான் நினைச்சதை விட கெட்டிக்காரனா இருக்கு. பெரிய கஷ்டம். எங்க அப்பா என் பக்கத்துல வர்றதுக்கே பயந்துட்டு இருக்காரு. ஓ, நீ கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ற. லஞ்ச் டைம் கூப். கூப்பிட்டாரு, ஆனா நான் தூரத்துல தான் இருக்கணும். நல்லா சாப்பிடு. இது நல்ல கேள்வி கூப். நான் பாக்குற மாதிரி அதை எடுத்து புடி. இது இருக்கு. இந்த கேள்விக்கு சரியான பதில் 5 இல்ல ஆப்பிரிக்கா. உனக்கு ஹோம்வொர்க்ல இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ என்கிட்ட கேளு கூப். ஓகே டாட். குட் நைட் டாடி. ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹனி. குட் நைட் டாட். ஒரு நிமிஷம் இரு. குட் நைட் சன். ஹலோ, நீங்க போன் பண்ணல ரொம்ப சந்தோஷம். என்னோட அலர்ஜி ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, உண்மையில ரொம்ப கடுமையா இருக்கு. ஆனா நம்ம சில தியாகங்களை பண்ணி ஆகணுமே. நிஜமாவே கூப்பு ரொம்ப தூரத்துல வச்சாகணும். ஓகே, தேங்க்யூ ஆன் பீட்ரிக்ஸ். நான் சும்மா பீஸா ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது பிரேக்ஃபாஸ்டுக்காக. நம்பவே முடியல. ஆன் பீட்ரிக்ஸ் வீட்டுக்கு அப்பா என்ன அனுப்ப போறாராம். அங்க பண்ணா அவங்க குடுக்கிற சாப்பாட சாப்பிட்டு அவங்க பாக்குற சீரியல பாத்துட்டு இருக்கணும். இந்த பழ போன பூனை அது இஷ்டத்துக்கு என்ன பந்து மாதிரி அடிக்குது. நேரம் சரியில்லை. நான் போனா அதையும் கூட்டிட்டு தான் போவேன். இதுக்கு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பிரஷரைஸ்டு ஹைப்போ அலர்ஜெனிக் பபிள் சூட். அதோட ஆன் பீட்ரிக்ஸ் கிட்ட இருந்து ஒரு மூஸ் ஹெட், ஒரு விக்கெட் சேர், ஒரு வாஷர் ட்ரையர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா பலன் இருக்கு. அப்போ நீங்க என்ன அனுப்ப போறது இல்லையா? உனக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் எங்க இருந்து தோணுச்சு கூப்? இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஓகே, நாம இனிமே பழையபடி நார்மலாவே லைஃப கண்டினியூ பண்ணலாம். நீ பயப்படாம தைரியமா இரு. இது பழகிறதுக்கு சில வாரங்கள் ஆகலாம், மாசங்கள் ஆகலாம். ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாம் பழகி போயிடும். நீ நினைச்சத பண்ணிட்டியா? நான் உன்னை விட மாட்டேன். போது நிறுத்துக்க சொல்றேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி சண்டை போடக்கூடாது. இது நம்ம ஃபேமிலில என்ன பண்ற பாருங்க. இந்த சுத்தி சுத்தி விடுதே. ஜாக்கிரதா, கெட்டியா புடிச்சுக்க.
தும்மல் இல்லாம மூச்சு விட முடியுது. ஓ நோ. இப்ப புதுசா எடுக்க போற ஃபேமிலி போட்டோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரப்போகுது. எனக்கு அது தெரியுது. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. எல்லாரும் ஒண்ணா இருங்க. ஒரு மேஜிக் பண்ண போறோம். 1 2 3 banana